பெத்லஹேம்ன்ற ஒரு சின்ன டவுன்ல இயேசுன்ற தெய்வ குழந்தை கன்னி மரியாளுக்கும் அவளை அறியாத கார்பெண்டர் ஜோசப்புக்கும் பிறந்தாரு. இது சாதாரண பிறப்பு இல்லைங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாருமே முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவரோட கம்மிங்க பத்தியும். அவர் தான் உலகத்தோட இரட்சகர்னும் மனித இனத்துக்கே வெளிச்சத்தை தரப்போற நம்பிக்கையும் அவர் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த அதிசய பிறப்பை பத்தியதான தகவல் ஸ்ப்ரெட் ஆனனால ராஜா ஏரோது அவரோட அரியணைக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்ததுனால 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஒன்று போட்டாரு. நல்ல வேளை கடவுள் தந்த சொப்பனத்தினால மரியாளும் ஜோசப்பும் பேபி ஜீசஸும் எகிப்துக்கு நேரா வழி நடத்தப்பட்டாங்க. எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளையா இருந்தப்பே ஜீசஸ் அவரோட விசித்திரமான நாணம் எப்படின்னு காட்சிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா 12 வயசா இருக்கிறப்பயே டெம்பிள்ல இருக்கிற ஸ்காலர்ஸோடைய வாதம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவங்களே வியப்புல ஆழ்ந்து போயிட்டாங்க. எப்படா இந்த பையனுக்கு இவ்வளோ அறிவுன்னு. எது எப்படி இருந்தாலும் 30 வயசு ஸ்டார்ட் ஆனப்ப அவரோட பப்ளிக் மினிஸ்ட்ரியா அவர் தொடங்கினாரு. அவரே 12 வேற வேற சீசர்களை சூஸ் பண்ணவும் செஞ்சாரு. ஃபிஷர்மேன்ல இருந்து வரி வசூலிக்கிற வரைக்கும் இருந்த அந்த டீம் தான் சரித்திரத்தையே தலைகீழா மாத்த போகுதுன்னு அப்ப அங்க இருந்த யாருக்குமே தெரியல. அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் சும்மா வேற லெவலு. வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாரு, குருடனை பார்க்க வச்சாரு, தண்ணிய பலரசமா மாத்தினாரு, ஏன் மரிச்சவங்கள கூட உசுரோட எழுப்புனாரு. இது மூலமா அவர் தான் கடவுள்னு நிரூபிக்கவும் செஞ்சாரு. அவரோட போதனைகள் எல்லாம் அன்பு, மன்னிப்பு, விசுவாசம் இதெல்லாத்தையும் உள்ளடக்கியதாகவும் இருந்துச்சு. உவமைகள் மூலமா மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன கதைகள் மூலமா ஆழமான உண்மைகளை அற்புதமா சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரோட செல்வாக்கு உயர்ந்ததுனால அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா மத தலைவர்களுக்கும் ரோமன் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் மாறுச்சுங்க. சோ அதனால அவருக்கு எதிரா சதி செய்ய ஆரம்பிச்சாங்க. யூதாஸ்ன்ற அவரோட ரொம்ப க்ளோஸான சீசனை வச்சு வெறும் 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுத்து அவரை ஏமாத்தினாங்க. அவரை எப்படியாச்சும் கொலை செய்யணும்ன்ற பிளான் ரொம்ப ஸ்பீடாவே உருவெடுத்துச்சுங்க. இயேசு பல விதமா தவறாக குற்றம் சாட்டப்பட்டாரு. பொந்தியு பிளாத்துக்கிட்ட கடைசியா ஒப்படைக்கவும் பட்டாரு. சிலுவையில அறையறதுக்கு தண்டனையையும் பெற்றாரு. சிலுவையில வலியையும் ஏளனத்தையும் தாங்கிக்கிட்டே ஜீசஸ் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வார்த்தையையும் சொன்னாரு, பிதாவே இவங்களை மன்னிங்க. இதன் மூலமா அவரோட எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு காட்டினாருங்க. மரிச்சதுக்கு அப்புறம் அவரோட உடலை எடுத்துட்டு போய் கல்லறையில வச்சு அந்த கல்லறைய ஒரு பெரிய கல்லை வச்சு மூடியும் வச்சாங்கங்க. 3 நாளைக்கு அப்புறம் கல்லறை எம்டியா இருந்துச்சு. ஏன்னா இயேசுசாமி தான் உசுரோட எந்திரிச்சிட்டார்ல. அவரோட சீசர்களுக்கும் இன்னும் நிறைய பேத்துக்கும் 40 நாள் காட்சியும் அளிச்சாரு. மீண்டும் அவரோட டீச்சிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஞாபகமும் படுத்தினாரு. விசுவாசத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் செஞ்சாரு. அதுக்கப்புறமா அவரு பரலோகத்துக்கு ஏறி போனாரு. அவரை நம்பி இருந்தவங்கள அவர் அப்படியே விட்டுட்டு போகலங்க. பரிசுத்த ஆவியானவரோட வருகையை குறிச்சு பிராமிஸ் பண்ணிட்டு போனாரு. அவரு தான் தேவ சித்தத்துக்குள்ள நம்மள வழி நடத்துவாருங்க. கிறிஸ்தவத்தோட அடித்தளமாகவே அதுதான் பின் நாட்கள்ல மாறுச்சுங்க. இதுதான் இயேசுவோட வாழ்க்கை வரலாறுங்க.